திருச்சி திருவெரும்பூர் அருகே விதிகளை மீறி செயல்பட்டு வரும் குவாரி. நிர்ணயிக்கப்பட்டதை விட பல மடங்கு அதிக கிராவல் மண் எடுப்பதாக புகார். கனிமவளத்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக ஒரே இடத்தில் இருக்கும் 2 டாஸ்மாக் கடைகள். 100க்கும் மேற்பட்டோர் கடைகளை முற்றுகையிட்டு போராட்டம். ஆட்சியில் யார் இருந்தாலும் ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி திட்டவட்டம். RSS பாஜக கொண்டு வந்த ப்ராடக்டின் ஆட்சி 5 மாதத்தில் காலாவதியாகிவிடும் என்றும் உறுதி. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதி மக்கள் ஏமாற்றிவிட்டனர். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என விழா மேடையில் கண்கலங்கிய சத்யராஜ். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி செயல்படுத்தினாலே போதும், தற்போதைய ஆளும் கட்சிக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என சத்யராஜ் ஆலோசனை. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அடுத்த பிறந்த நாளில் திமுக தலைவர் முதலமைச்சராக இருப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுதான் நல்லது என சத்யராஜ் திட்டவட்டம். அமைச்சரவை கூட்டத்தில் 75 நிமிடங்களில் 436 திட்டங்களை அலசி ஆராய்ந்த விஜய் ஒரு உலக அதிசயம். இதுவும் ரீல்ஸ் போடுவதற்கு தானா? கிண்டலடிக்கும் நெட்டிசன்கள். தாவேக்கா ஆட்சியில் தொடர் மின்வெட்டால் தூக்கத்தை தொலைத்த தமிழ்நாட்டு மக்கள். சீர்காழி அருகே கையில் தீப்பந்தம் ஏந்தி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். குடிநீர் கிடைக்காமல் பரிதவித்து வரும் இருளர் இன மக்கள். காலி குடங்களுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணி கட்சிகளிடம் பிச்சை எடுத்த சோஃபா புகழ் குதிரை பேர சிஎம் தானே நீங்க என விஜய்க்கு கண்டனம். உங்களுக்கு திமுகவை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என விஜய்க்கு ஐடி விங் சரமாரி கேள்வி. ஸ்ரீவைகுண்டம் தாவேக்கா எம்எல்ஏ பெயரை கூறி அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம். கண்டுகொள்ள வேண்டாம் என எம்எல்ஏ மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. அடே நீ இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கிடையாது. அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா. புசியண்ணன் சொல்லி புசியண்ணன் விஜயண்ணன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். திரும்ப நான் கட்சியில் உள்ள நபர்கிட்ட சொன்னேன். போக்குவரத்தை தடுத்து சாலையில் மேடை போட்டு கூட்டம் நடத்திய தாவேக்கா அமைச்சர்கள். தட்டி கேட்ட பொதுமக்களை அவதூறாக பேசி தாவேக்காவினர் அராஜகம். சர்வதேச விண்வெளி நிலையத்தினுள் ஏற்பட்ட காற்று கசிவால் திடீர் பரபரப்பு. விண்வெளி வீரர்கள் 5 பேரையும் பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு தயார்படுத்திய நாசா. சில மணி நேரத்தில் பிரச்சனையை சீர் செய்யப்பட்டதாக தகவல். நார்வே செஸ் தொடரில் வாகி சூடிய பிரஞானந்தா. ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார்.